வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரே ஒரு முறை நீங்க இதை செஞ்சு பாருங்க. அதிரடியாக உங்க வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் உண்டாகும். எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்திலையுமே எதிர்பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றம்தான். ஏதாவது ஒரு அதிசயம் நடக்காதா, ஏதாவது ஒரு மாற்றம் நடக்காதா, என் வாழ்க்கையும் மற்றவர்கள் வாழ்க்கை போல் சந்தோஷமாக இருக்காதா அப்படின்னு ஏங்கி தவிப்பவர்கள் நிறைய பேர். உங்களில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை தவறாமல் சொல்லுங்கள். அதிகபட்ச செலவே ஒரு 10 ரூபாயாக மட்டும்தான் இருக்கும். இதை எந்த நாளும் செய்யலாம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது செய்ய தவறாதீங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9346920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா, நாள் நட்சத்திரம்னா பார்க்க வேண்டியதில்லை, சுத்தமாக இருந்தால் போதும். இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிட்டு இருக்கக்கூடாது. இன்னொன்று, நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு நம்பிக்கை முழுமையாக இருக்கணும். நான் செய்யக்கூடிய இந்த விஷயத்தால் எனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனது நம்பணும். முதல்ல உங்களை நீங்கள் நம்பினாதான் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை நம்புவாங்க. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிறது வராமல் இருக்கும். நமக்கு இப்படி கஷ்டம் வந்துருச்சு, நமக்கு தீங்கு செஞ்சவன் நல்லா இருக்கானே, அதை மாதிரியெல்லாம் தயவு செய்து நினைக்காதீங்க. அவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம், மன்னிச்சிருங்க. உலகத்திலே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னிப்பு தான். மன்னிப்பு தான் பெரிய தண்டனையும் கூட. நமக்கு தீங்கு செய்தவர்களை நாம் நினைக்காமல் இருப்பதும் மன்னிப்பதும் தான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை. நிறைய பேருடைய வாழ்க்கையில மன உளைச்சல்ல தவிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை செய்யாம எனக்கு அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னா அவங்க உங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா மன்னிப்பு அப்படிங்கிறது ஆகச்சிறந்த ஒரு தண்டனையாக கருதப்படுது. சரி, என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இந்த பரிகாரத்துக்கு தீபம் ஏற்றும் எண்ணெய் அப்படின்னு கடைகளில் விற்கக்கூடிய எண்ணெயை அன்பு கூர்ந்து வாங்க வேண்டாம். நீங்கள் இந்த எண்ணெயை உங்கள் வீட்டிலையே தயார் பண்ணணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வீட்டில் நல்லெண்ணெய் வச்சுருப்பீங்க, தேங்காய் எண்ணெய் வச்சுருப்பீங்க, அவ்வளோதாங்க. இது ரெண்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இல்லை கடையில் போய் நீங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா 50 ml கடையில் கூட வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு உங்கள் வீட்டில் அதை நீங்கள் நடு ஹால்லையோ இல்லை ஒரு சுத்தமான இடத்துலையோ அல்லது பூஜையிலையோ உட்காந்து கூட செய்யலாம். அந்த எண்ணெயை ஒரு சின்ன தூக்கு பாத்திரத்துலையோ அல்லது ஒரு கிண்ணத்துலையோ ஒரு டப்பாலையோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த எண்ணெயில் ஒரே ஒரு கற்பூரத்தை நுணுக்கி போட்டுருங்க. நல்லா நுணுக்கி தூள் பண்ணி போட்டுட்டு அந்த எண்ணெயை கையில் வச்சுட்டு, எந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை அதிகமாக கஷ்டப்படுத்துச்சோ, எந்த நபரால் மனதளவில் நீங்கள் அதிகமாக கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு சொல்லி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அந்த எண்ணெயை நேராக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. அதிலும் ஒரு முக்கியமான குறிப்பு, நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா எந்த கோயிலில் கூட்டம் அதிகமாக இருக்குமோ அந்த கோயிலுக்கு தான் போவோம். சில கோயில்கள் பார்த்திங்கன்னா பராமரிப்பு கூட இல்லாமல், ஒரு கூட்டமே இல்லாமல் ஒரு மாதிரி வெறிச்சோடி கிடக்கும். அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இன்னும் சிறப்பு. ஏன்னா மூலவரை நம்ம எவ்வளோ நேரம்னாலும் பார்த்துட்டு வரலாம், எவ்வளோ நேரம்னாலும் நம்ம சாமியை கும்பிட்டுட்டு வரலாம். அந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு கூடுதல் அமைதி கிடைக்கும். முடிந்த வரைக்கும் ரொம்ப கூட்டமாக இருக்கிற கோயிலுக்கு தான் போகணும்னு இல்லை, வேறு ஏதாவது பழைய கோவில்கள் இருந்தால் கூட போங்க. அது மாதிரி பழைய கோவில்களுக்கு பராமரிப்பு பணிக்குமே கூட உங்களால் முடிந்த அளவு உதவி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குங்க. நீங்கள் கொண்டு போன அந்த எண்ணெயை அந்த கோயிலில் ஏற்கனவே விளக்கு பொருத்திருப்பாங்க இல்லையா, அந்த விளக்கில் ஊற்றிட்டு வரணும். அவ்வளோவே தாங்க. உங்கள் துன்பம் நீங்கும், மனசு கண்டிப்பாக ரிலாக்ஸ் ஆகிறத அந்த இடத்திலேயே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, அந்த தீபத்தை உற்று நோக்கி பாருங்கள். நீங்கள் என்ன ஊற்றி வச்சிங்க இல்லையா, அந்த தீபம் எரியுது பார்த்தீங்களா, அந்த தீபத்தை நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். ஒரு முக்கிய குறிப்பு, கற்பூரத்தை நல்லா நுணுக்கிக்கணும். திரியாக இருக்கக்கூடாது. சின்ன துண்டு கற்பூரம் எடுத்துக்கிட்டால் கூட போதும். ஏன்னா நீங்கள் துண்டு துண்டாக போட்டிங்க அப்படின்னா அது எண்ணெயில் ஒரு மாதிரி சுறுசுறுன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நல்லா நுணுக்கி போட்டுக்கோங்க. முடிந்தளவு அந்த தீபத்தை கொஞ்சம் நேரம் பார்த்து உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் நினச்சி
காமிச்சிட்டு வாங்க. எந்த நாள்லனாலும் இதை செய்யலாம். வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக தவற விடாமல் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்களேன். ஜோதிட ரீதியாகவும் சரி, மாந்திரீக ரீதியாகவும் சரி, இந்த பரிகாரம் நிறைய பேருக்கு பரிந்துரைக்கப்படுது. இதை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.